சென்னை குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். குரோம்பேட்டையிலிருந்து மீனம்பாக்கம் வரை சுமார் 5 கிலோமீட்டருக்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் டேனியல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் டேனியல், இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு என்ன காரணம்? விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வனிதா. சென்னை குரோம்பேட்டையிலிருந்து மீனம்பாக்கம் வரை சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு தற்பொழுது போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. இந்த நீண்ட தூரமான நேரமாக இந்த வாகனங்கள் அணிவகுத்து ஆமை வேகத்தில் செல்லும் காட்சியை நாம் தற்பொழுது திரையில பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை புறநகர் பகுதியில் இரவு முழுவதும் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக சாலை ஓரங்களில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. இதனால் அலுவலகத்திற்கு செல்லும் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். போதுமான போக்குவரத்து இந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்வதற்கு போதுமான போக்குவரத்து போலீசார் இல்லாததே இதற்கு மிக முக்கிய காரணம். அவசர கால அடிப்படையில் இந்த மழைநீரை அகற்றி இந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் தற்பொழுது கூறி வருகிறார்கள். இது மட்டுமல்ல, இந்த தாம்பரத்திலிருந்து இந்த மீனம்பாக்கம் வரைக்கும் தினந்தோறும் இதே போல போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வருகிறது. அதாவது முக்கியமாக இந்த குரோம்பேட்டையிலிருந்து பல்லாவரம் வரைக்கும் இருக்கிற இந்த ஜிஎஸ்டி சாலையில தினந்தோறும் இந்த காலை மாலை மற்றும் மதிய வேளைகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. இதற்கு முக்கிய காரணமாக இந்த பகுதியில் இருக்கிற வணிக வளாகங்கள் மற்றும் உணவகங்கள்ல வாகனங்கள் அந்த சாலை ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால இந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வருகிறது. இதனை போக்குவரத்து போலீசார் கண்டும் காணாமல் இருப்பது இது வேதனைக்குரியதாக இருக்கிறது. இதனால அந்த சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் இந்த காலை வேளையில இந்த வேலைக்கு செல்லும் பொழுதும் பள்ளிக்கு செல்லும் போதும் கல்லூரிக்கு செல்லும் போதும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். இதனை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுத்து இந்த முக்கிய ஜிஎஸ்டி சாலையில போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வண்ணம் பாதுகாக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். விரிவான விவரங்களுக்கு நன்றி டேனியல்.